வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். நேஷனல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இன் மெடிக்கல் சயின்சஸ் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்து ஸ்டெனோகிராஃபர், ஜூனியர் அக்கௌண்டன்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி போஸ்ட்டுக்கான 53 வேகன்சிக்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 12th முடித்தவங்க, அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். மேல் ஃபீமேல் 2 பேருமே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் டெல்லியில் மட்டும்தான் இருக்குது. போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து இந்த வீடியோ நான் கொடுக்கறதுக்கு முக்கியமான காரணம், இதோட சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய அதே சிலபஸ். நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க, ஓரளவு சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, எஸ்எஸ்சி எக்ஸாம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதுக்கும் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் ரொம்பவே அதிகம். 1500 ரூபா வந்து நீங்கள் பே பண்ணணும் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இதனாலேயே நிறைய பேர் வந்து அப்ளை பண்ண மாட்டாங்க. வேக்கன்சி கம்மி, ஃபீஸ் அதிகம். அதுக்கப்புறம் 2 மாதத்தில் எக்ஸாமும் இருக்க போகுது. சிலபஸ் கொஞ்சம் அதிகம், எஸ்எஸ்சி எக்ஸாமோட சிலபஸ் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கனால நிறைய பேர் வந்து இதில் அப்ளை பண்ண மாட்டாங்க. காம்படிஷன் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து வெறுமனே இந்த ஃபீஸை மட்டும் ஒரு ஃபேக்டராக பார்க்கக்கூடாது. ஆல்ரெடி எஸ்எஸ்சி எக்ஸாமோட சிலபஸ் நீங்கள் ஓரளவாச்சும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, ஒரு 70% கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. இன்னும் ஒரு 2 மாதத்துக்குள்ளே எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு கண்டிப்பாக ரிஸ்க் எடுத்து அப்ளை பண்ணலாம். ஏன்னா இதுக்கான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எல்லாமே டெல்லியில் நடக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் நெகட்டிவ் பாயிண்டாக தான் பார்ப்பாங்க. அதனால தான் நான் வீடியோவை கொடுத்தேன். ஓகே, ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ரெக்ரூட்மெண்ட்டில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் செலெக்ஷன் ஆயிருக்காங்க. மொத்தமாகவே 1 வேகன்சி 2 வேகன்சியாக இருக்கும். அந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட்லலாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் செலெக்ஷன் ஆயிருக்காங்க. ஓகே, அதனால் இதை வந்து நீங்கள் ரொம்ப லைட்டாக எடுத்துக்க வேண்டாம். நீங்கள் எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்டாக இருந்தால் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இந்த ரெக்ரூட்மெண்ட் பார்த்தோன்னா A to Z இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, சிலபஸ் என்ன அப்படிங்கக்கூடிய கம்ப்ளீட் டீட்டெயில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். முடிஞ்ச அளவு இதை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கான அப்ளிகேஷன் இன்றைக்கி ஓப்பன் ஆகிருக்க வேண்டியது, பட் ஓப்பன் ஆகலை. அது வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. ஜூலை 7லேருந்து 31 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணுற லிங்க்கும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். அந்த லிங்க்கில் நீங்கள் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன உடனே அப்ளை பண்ணிடுங்க. ஓகே, நிறைய பேர் கேட்டிங்க அப்படின்னா வேணால் நான் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுற வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக போடுறேன் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஓகே, அடுத்து இதுக்கான எக்ஸாம் டேட்டும் சொல்லிட்டாங்க. செப்டம்பர் 5ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். 2 நாள்லேயே வந்து எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஓகே, இப்போ இதில் 5 விதமான போஸ்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு டெப்டி டைரக்டர் போஸ்ட்டு. இந்த போஸ்ட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறது கிடையாது. ஏன்னா மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியும், மற்றவங்க அப்ளை பண்ண முடியாது. இதை பற்றி நம்ம பார்க்க போகிறது கிடையாது. அடுத்து ஜூனியர் ப்ரோக்ராமுக்கு வந்து ஒரே ஒரு வேகன்சி யூஆரில் இருக்குது. ஸோ யூஆருக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஏஜ் லிமிட் உங்களுக்கு இருக்குதுன்னா அப்ளை பண்ணலாம். நீங்கள் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி எந்த கேட்டகரியாக இருந்தாலும் யூஆருக்கு என்ன ஏஜ் கொடுத்துருக்காங்களோ அந்த ஏஜுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஜூனியர் அக்கௌண்டன்ட் போஸ்ட்டுக்கு 2 வேகன்சி இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 வேகன்சி இருக்குது. அதில் யூஆருக்கு 2, ஓபிசிக்கு 1, இடபிள்யூஎஸ்க்கு 1 இருக்குது. எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட் இந்த யூஆருக்கு இருக்கக்கூடிய ஏஜ் லிமிட் இருக்குதுன்னா நீங்கள் இந்த 2 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து ஸ்டெனோகிராஃபர் போஸ்ட்டுக்கு 7 வேகன்சி இருக்குது. யூஆரில் 4, ஓபிசியில் 2, எஸ்டிக்கு 1. ஸோ இதில் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் யூஆராக அப்ளை பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி கேண்டிடேட்டும் யூஆரில் அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு தான் அதிகமான வேகன்சி இருக்குது, 39 வேகன்சி. இதில் எல்லா கேட்டகரியிலையுமே வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதில் வந்து ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூ கேண்டிடேட்டும் எலிஜிபிள் தான். அவங்களுக்கான வேகன்சியும் இதில் ரிசர்வேஷன் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 53 வேகன்சி இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு போஸ்ட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறது கிடையாது. மற்ற போஸ்ட்டை பற்றி எல்லாமே நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு இதில் பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் ப்ரோக்ராமர். ஸோ இது லெவல் 7ல் வரும். கண்டிப்பாக சேலரி வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்லே ஒரு 65,000-70,000 இருக்கும். ஓகே, ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. 27 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ண, நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும். ஏன்னா யூஆரில் மட்டும்தான் அந்த வேகன்சி இருக்குது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிடெக், பிஇ, பிசிஏ, டிஓஇஏசிசி ஓகே இது முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, எலக்ட்ரானிக்ஸ் இந்த இதில் ஏதாச்சும் ஒரு இதில் வந்து நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். இல்லை பிஇ, பிடெக், பிசிஏ முடிச்சிருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டிகிரியாக இருக்கணும். பிஇ மெக்கானிக்கல் படிச்சிருக்கவங்களாம் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் முடித்தவங்க இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி முடித்தவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அக்கௌண்டன்ட். இதுக்கு 4 வேகன்சி இருக்குது. இதுக்கு 27 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, இப்போ நான் சொன்னோம்ல வேகன்சி, அதில் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு வேளை ஓபிசிக்கு அந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு வேகன்சி இருக்குது அப்படின்னா இதில் கொடுத்துருக்கிறத விட உங்களுக்கு 3 வயசு அதிகமாக இருக்கலாம். எஸ்சிக்கு வேகன்சி இருக்குது அப்படின்னா இதில் கொடுத்துருக்கிறத விட 5 வயசு அதிகமாக இருக்கலாம். எஸ்டிக்குமே 5 வயசு அதிகமாக இருக்கலாம். ஸோ இதை நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸேஷன் இந்த மாதிரி இருக்கும் எல்லா போஸ்ட்டுக்குமே. பட் அந்த கேட்டகரியில் வேகன்சி இருக்கணும்.
இப்போ இதில் 27 கொடுத்துருக்காங்களா, ஓபிசிக்கு வேகன்சி இருக்குதுன்னா 30 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஓபிசி கேண்டிடேட் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எல்லா போஸ்ட்டுக்குமே ஏஜை ரிலாக்ஸேஷனோட கால்குலேட் பண்ணிக்குவாங்க. ஓகே, அடுத்து இதுக்கு வந்து டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். பட் டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா மேத்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த 2 சப்ஜெக்ட் தான் மேஜராக இருக்கணும். இந்த 2ல் ஏதாச்சும் ஒன்று மேஜராக இருக்கிறவங்க அந்த மாதிரி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம்லாம் நீங்கள் பாஸ் பண்ணணும். அது வந்து இனிமேல் கண்டக்ட் பண்ண போகிற எக்ஸாம் தான். இந்த டிசைரபிள் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கணும்னு கண்டிப்பாக அவசியம் இல்லை. இல்லாட்டியும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸ்டெனோகிராஃபர் போஸ்ட்டுக்கு 7 வேகன்சி. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். இதுலையுமே ரிலாக்ஸேஷன் அப்ளிகபிள் தான். நான் சொன்ன மாதிரி 12th முடித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் இதில் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். அதாவது நீங்கள் வந்து 80 வேர்ட்ஸ் பர் மினிட்ல வந்து உங்களுக்கு டிக்டேஷன் பண்ணுவாங்க இங்கிலீஷில். அதை நீங்கள் வந்து ஷார்ட்டாக நோட்ஸ் எடுத்துக்கணும். நார்மலாக ஒரு 10 மினிட்ஸ் வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். 30 வேர்ட்ஸ் பர் மினிட் அப்படிங்கக்கூடிய ஸ்பீடில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கும் மார்க் உண்டு. இது எவ்வளோ அப்படிங்கிறது வந்து நம்ம பின்னால் பார்க்கலாம். புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி எஸ்எஸ்சி ஸ்டெனோகிராஃபர் படிச்சுக்கிட்டு இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது லெவல் 2 தான். லெவல் 2னா கொஞ்சம் சேலரி கம்மியாக இருக்கும். லெவல் 4னா ஒரு 30,000-40,000 கிட்ட இருக்கும். லெவல் 2னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20,000-30,000 கிட்ட சேலரி வந்து இருக்கும். இதுக்கு வந்து 27 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஓபிசினா 30 வரைக்கும் இருக்கலாம். எஸ்சி எஸ்டினா 32 வரைக்கும் இருக்கலாம். ஸோ இதில் வந்து எல்லா கேட்டகரிக்கும் வேகன்சி இருந்துச்சு. இந்த போஸ்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜும் இருக்கணும். ஓகே, சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்கணும். விண்டோஸ், நெட்வொர்க்கிங், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லேன் ஆர்கிடெக்சர், இது ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து இதில் ப்ரொஃபிஷியன்சி இருக்கணும். ஓகே, இதுக்கு ஸ்கில் டெஸ்ட்டு இது ரிலேட்டடாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுற மாதிரி ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் இதில் வந்து பாஸ் பண்ணணும். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இவங்க கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம்லையும் நீங்கள் நல்ல மார்க் எடுத்தாகணும். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டெப்டி டைரக்டர், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் ப்ரோக்ராமர், இந்த 2 போஸ்ட்டுக்கும் எக்ஸாக்டாக என்ன எக்ஸாம் பேட்டர்ன், சிலபஸ் அப்படிங்கிறத இப்போ வரைக்கும் அவங்க வந்து சொல்லலை. நீங்கள் வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அவங்க அப்டேட் பண்ணுவாங்க. ஓகே, அப்டேட் பண்ணுறப்போ பார்த்துக்கலாம். மற்ற போஸ்ட்டுக்கு சொல்லிட்டாங்க. மற்ற போஸ்ட்டுக்கு எஸ்எஸ்சி எக்ஸாமில் இருக்கக்கூடிய அதே சிலபஸ் தான். மற்ற 3 போஸ்ட்டுக்கும் ஜூனியர் அக்கௌண்டன்ட், ஸ்டெனோகிராஃபர்ஸ், ஜூனியர் அசிஸ்டன்ட், இந்த 3 போஸ்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 1ல் ஒரு எக்ஸாம் இருக்கும். ஸ்டேஜ் 2ல் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். 2க்குமே மார்க் உண்டு. 2லையும் சேர்த்து நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களோ அதை வச்சு தான் ஃபைனல் செலெக்ஷன் உங்களுக்கு இருக்க போகுது. ஓகே, இப்போ ஸ்டேஜ் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 கொஷின் கேட்பாங்க. 200 மார்க்குக்கு எக்ஸாம் இருக்கும். அதில் 180 நிமிஷம் உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க. டைம் ரொம்பவே அதிகம். இது வந்து நீங்கள் எஸ்எஸ்சி எக்ஸாமோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கொஷினுக்கு 1 மார்க்கு தப்பாக அட்டன் பண்ணிங்கன்னா 0.25 மார்க் வந்து மைனஸ் ஆகும். நெகட்டிவ் மார்க்குமே இதில் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஜூனியர் அக்கௌண்டன்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் லெவலில் வந்து பேப்பர் இருக்கும். சிஜிஎல் லெவல்னு வச்சுக்கோங்க. ஸ்டெனோகிராஃபர், ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12th லெவல், அதாவது சிஹெச்எஸ்எல், எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் லெவல் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இதில் எடுத்துக்கலாம். ஓகே, பட் சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் ரெண்டுக்குமே ஒரே மாதிரி சிலபஸாக இருக்கும். கொஷினோட டிஃபிகல்ட்டி லெவல் வேணால் கொஞ்சம் மாறும், அவ்வளோதான். இப்போ இதில் வந்து எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங்லேருந்து 50 கொஷின், அடுத்து ஜிகேலேருந்து 50 கொஷின், மேத்ஸ்லேருந்து 50 கொஷின், இங்கிலீஷ்லேருந்து 50 கொஷின். சிலபஸ் எக்ஸாக்டாக என்னென்னு அவங்க கொடுக்கல. பட் இதை வச்சு பார்க்குறப்ப இது வந்து எஸ்எஸ்சி எக்ஸாமில் இருக்கக்கூடிய சிலபஸாக இருக்க போகுது. நீங்கள் இதுக்குன்னு சிலபஸை தேடி புதுசாலாம் படிக்க வேண்டாம். ஆல்ரெடி நீங்கள் எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க. இப்போ சிஜிஎல் நோட்டிஃபிகேஷன் கூட ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னால கண்டிப்பாக அதுக்கு படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அவங்க இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். நான் இந்த ஒரு எக்ஸாமுக்காக தான் அப்ளை பண்ண போகிறேன், வேறு சிஜிஎல் எக்ஸாமோ ரயில்வே எக்ஸாமோ வேறு எந்த ஒரு எஸ்எஸ்சி எக்ஸாமோ நான் படிக்கலை, இனிமேல் தான் படிக்க போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இதில் சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே, புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். எக்ஸாம் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் இருக்கும். இங்கிலீஷ் ஹிந்தியில் தான் இருக்கும். தமிழில் கொஷின்ஸ் இருக்காது. ஓகே, இதுக்கான கிளாஸஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கான கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணாலே போதுமானது. நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டியது ஆல் இன் ஒன் கோர்ஸில் தான். ஓகே, எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் சந்துரு மேத்ஸ்னு சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம ஆப் வந்துடும். அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிவிட்டு பெய்டு கிளாஸஸை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். 1499 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு வாட்டி பே பண்ணிங்க அப்படின்னா 3 இயர்ஸ் வேலிடிட்டி உண்டு. பை நவ் கொடுத்துட்டு நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஆன்லைனில் பே பண்ணிங்கன்னா பேமெண்ட் பண்ண அடுத்த செகண்டே உங்களுக்கு கோர்ஸ் ஆக்டிவேட் ஆகிடும். ஓகே, ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸில் 3000க்கு அதிகமான வீடியோஸ் அண்ட் பிடிஎஃப் கொடுத்துருக்கோம். 1000க்கு அதிகமான டாபிக் வைஸ் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம். 2000 பேருக்கு மேலே இதில் செலெக்ஷன் ஆயிருக்காங்க இந்த கோர்ஸில் படித்தவங்க வேறு எக்ஸாமில். ஓகே, அதுக்கான ப்ரூஃப் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலில், இந்த யூடியூப் சேனல்லே போஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய் பாருங்கள். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் எல்லா கிளாஸுமே தமிழில் தான் டீச் பண்ணியிருப்போம். தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே உள்ள உங்களுக்கு பிபிடி இருக்கும். அதை வச்சா நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ எல்லா கிளாஸுமே பேசிக்ல இருந்து தான் டீச் பண்ணியிருப்போம். எக்ஸாமில் எந்த லெவலில் கேட்பாங்களோ அந்த லெவலுக்கு வந்து
அடுத்து கொண்டு போயிருப்போம். அதனால் நீங்கள் ஒரு பிகினராக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா எஸ்எஸ்சியில் வரக்கூடிய சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், கான்ஸ்டபிள் ஜிடி, சிஏபிஎஃப், சப் இன்ஸ்பெக்டர், ஸ்டெனோகிராஃபர், செலெக்ஷன் போஸ்ட், இது எல்லா சிலபஸும் இதில் வந்துடும். ரயில்வேல வரக்கூடிய என்டிபிசி, டெக்னீஷியன், ஏஎல்பி, குரூப் டி, இது எல்லாமே வந்துடும். அது போக அக்னிவீர், ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், வேற டிஃபென்ஸ் எக்ஸாம், அந்த மாதிரி ஒரு 35க்கும் அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் இந்த ஒரே கோர்ஸில் அவைலபிளாக இருக்கும். அதனால தான் இதில் 3000க்கு அதிகமான வீடியோஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ மறுபடியும் சொல்லிடுறேன், ஃபீஸ் 1499 பே பண்ணால் போதும். 3 வருஷம் இதில் வேலிடிட்டி உண்டு. நீங்கள் வேறு எந்த கோர்ஸும் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது. அடுத்தடுத்து புது நோட்டிஃபிகேஷன் வந்தாலுமே நான் இதிலே வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருவேன். ஓகே, இப்போ நீங்கள் இதில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எஸ்எஸ்சி எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் சிஜிஎல், சிஹெச்எஸ்எல் நியூன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டரில் நான் 90 டே டைம் டேபிள் கொடுத்துருக்கேன். இந்த டைம் டேபிள் படி இதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதுமானது. பட் எக்ஸாமுக்கு உங்களுக்கு 90 டே இல்லை. ஓகே, ஒரு 60 நாள் 65 நாள் தான் இருக்குது. அப்படின்னால இந்த டைம் டேபிளை நீங்கள் 60 நாளுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஒருவேளை லேட் ஆனாலும் பரவாயில்ல, இந்த டைம் டேபிளை நீங்கள் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் கம்ப்ளீட் பண்ணாலும் அடுத்தடுத்து வரப்போகிற எஸ்எஸ்சி, சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், சப் இன்ஸ்பெக்டர், ஸ்டெனோகிராஃபர், ரயில்வே எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த டைம் டேபிளையே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் முடிக்கிற இந்த சிலபஸை வச்சு நீங்கள் அந்த எல்லா எக்ஸாமுமே எழுத முடியும். ஏன்னா இதை விட கம்மியான சிலபஸ் அந்த எல்லா எக்ஸாமுக்கும் இருக்க போகுது. ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதுக்கான ஸ்கில் டெஸ்ட் ஸ்டேஜ் 2 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 மார்க்குக்கு வந்து எக்ஸாம் இருக்கும். ஓகே, அந்த ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். அதில் 75 நிமிஷம் வந்து டைம் கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று கம்ப்யூட்டர் நாலேஜை செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டெனோகிராஃபருக்கான டெஸ்ட் இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்ட்டை பொறுத்து இதில் வந்து வேரி ஆகும். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். இப்போ டேட்டா என்ட்ரி டெஸ்ட்டு, வேர்ட் ப்ராசஸிங் டெஸ்ட்டு, கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன், ஸ்டெனோகிராஃபி, இது நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்ட்டை பொறுத்து மாறும். ஓகே, இதில் வந்து நீங்கள் மினிமம் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 40% எடுத்தாகணும். 40 மார்க் 100க்கு எடுத்தாகணும். மற்றவங்க 50 மார்க் மினிமம் எடுத்தாகணும். பட் அதுவும் பத்தாது, அதை விட நல்ல மார்க் எடுத்தால் தான் ஃபைனல் செலெக்ஷனில் அவங்களால வர முடியும். ஓகே, புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். இப்போ ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூனியர் அக்கௌண்டன்ட், ஸ்டெனோகிராஃபர், ஜூனியர் அசிஸ்டன்ட், இந்த 3 போஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 1ல் எடுத்த மார்க்கு, ஸ்டேஜ் 2ல் எடுத்த மார்க் ரெண்டையும் கம்பைன் பண்ணி நீங்கள் நல்ல மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போஸ்டிங் கொடுப்பாங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 1500 ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி வேறு. அதுவே ஒரு 200 250 கிட்ட வந்துடும். ஓகே, 300 கிட்ட வந்துடும். ஸோ அதுவும் சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1800 கிட்ட பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதனாலே இதுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ண மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு இதில் எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து உமன் கேண்டிடேட்டாவோ இல்லைனா எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்டாவோ, பிடபிள்யூ கேண்டிடேட்டாவோ இருந்தால் உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசியில் வரக்கூடிய மேல் கேண்டிடேட்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபீஸு. ஸோ அதனால் முடிஞ்ச அளவு உமன் கேண்டிடேட்ஸ், எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் எஸ்சி, எஸ்சியாக இருந்தாலும் யூஆரில் மட்டும்தான் வேக்கன்சி இருக்குது அப்படின்னா நீங்கள் யூஆரில் தான் அப்ளை பண்ணி ஆகணும். அப்போ நீங்கள் ஃபீஸ் பே பண்ணி தான் ஆகணும். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து இதில் பாண்டு உண்டு. நீங்கள் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒருவேளை 2 வருஷத்துக்குள்ளே நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு வர்றீங்க, வேறு ஒரு எக்ஸாம் எழுதிட்டு வர்றீங்க அப்படின்னா அப்போது உங்களுக்கு 3 மாதம் சம்பளம் எவ்வளோ வருமோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் கட்டினா தான் உங்களை வந்து ரிலீவ் பண்ணுவாங்க. ஓகே, இல்லை நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. 2 வருஷத்துக்கு அப்புறம் வெளியில் வந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் இதுதான். ஓகே, அதாவது www.natboard.edu.in அப்படிங்கிறது தான் அப்ளை பண்ணுற லிங்க்கு. அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த லிங்க்கில் போய் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபோட்டோ வந்து 80 KB இருக்கிற மாதிரி அப்லோட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் 80 KB இருக்கணும். அதே மாதிரி சிக்னேச்சர் 50 KBக்குள்ளே இருக்கிற மாதிரி லேட்டஸ்ட் ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஓகே, ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். வேறு எதுவும் டவுட் இருக்குது, உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். இல்லைனா இந்த மெயில் ஐடிக்கு மெயில் அனுப்பிச்சும் கேட்டுக்கலாம். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்சளவு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.